அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 எக்ஸாம் பாலிட்டி டாப்பிக்கில் கேட்கப்பட்ட கொஸ்டினை இந்த வீடியோவில் புக் ப்ரூஃபோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 12 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதில் 11 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருப்பார். புக்கில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6th புக்கு டேம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 சரிங்களா. 2வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர், முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் இஓ ஆவார். அப்படின்னா புக்கில் இருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அடுத்த கொஸ்டினுங்க ஜுடிஷரியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. எந்த மாநிலம் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது? காமன் ஹைகோர்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் கேட்குறாங்க சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. புக்கில் பாருங்கள் 8th புக்கு சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி நீதித்துறை அப்படிங்கிற ஒரு லெசனை கொடுத்துருக்குறாங்க. அதில் எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவை ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளது சரிங்களா. உயர் நீதிமன்றம் தனக்கென முதன்மை அதிகார வரம்பு அப்படிங்கிற டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா. உயர் நீதிமன்றத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட் இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்கும்போது பஞ்சாப், ஹரியானா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து கேட்கப்பட்ட நேரடியான கேள்விதான். அடுத்த கொஸ்டினுங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க? அதுதான் கொஸ்டின். தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2004. 2004 வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு மொழி செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அது எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் தான். எங்கே இருக்குதுன்னா 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி சிவிக்ஸ் தான் சரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் டூ யூ நோலே வந்து பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் ஒரு புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. இதன்படி இதுவரை 6 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியை அறிவிச்சிருப்பாங்க. அதில் முதல் இருக்கக்கூடியது 2004 தமிழ், சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து பார்த்தீங்கன்னா 2014. இதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுவும் நேரடியான கேள்விதான். அடுத்த கொஸ்டினுங்க மனித உரிமைகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டிசம்பர் 10ங்க. மனித உரிமை நாள், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிசம்பர் 10. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கு சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது லெசனில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையை சாரும் அப்படிங்கிறது சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியான கேள்விதான். அடுத்த கொஸ்டினுங்க உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கேட்டாவே 4 முக்கியமான கமிட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரானாலஜிக்கல் ஆர்டர் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஜிவிகே ராவ், பல்வந்த் ராய் மேத்தா, எல்எம் சிங்வி, அசோக் மேத்தா. மொத்தம் ஒரு 4 கமிட்டி கொடுத்துட்டாங்க. அதை வருஷப்படுத்த சொல்கிறாங்க. முதல் முறையாக போடப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா சரிங்களா. எப்போ 1957. இது புக்கில் இருக்கக்கூடியதாங்க. இது அப்படியே புக்கில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருப்பேன். இரண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1977. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா 4வது இருக்குதா. அப்போனா முதல் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா 2வது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வரன்னு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் சரிங்களா. ஜிவிகே ராவ் முதல் இருக்கக்கூடியது. மீதி பேலன்ஸ் என்ன இருக்குதுங்க 3வது. அப்போனா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அப்போனா 1957 வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா வந்து பார்த்தா 77, ஜிவிகே ராவ் வந்து பார்த்தீங்கன்னா 1985, எல்எம் சிங்வி வந்து பார்த்தீங்கன்னா 1986. புக்கில் இருக்கக்கூடியதான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இயரை வச்சு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க எலெக்ஷனை பற்றி ஒரு டேட்டா கேட்குறாங்க சரிங்களா. கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சரிங்களா. அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது கண்டிப்பாக கிடையாது. எத்தனாவது ஷெடியூலுங்க 10th ஷெடியூல் 1985. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு
ஒரு திருத்தம் செய்யப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 9வது அட்டவணை. அப்பனா அது தவறானது. சரியா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பில இருக்கக்கூடியது சரி. சரிங்களா? 1 அதுக்கப்புறம் 3 தான் சரியானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல 11வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. லெசன் பேரே அதுதான். சரிங்களா? அதிலிருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. அடுத்த கொஸ்டினுங்க. டிபிஎஸ்பியிலிருந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 36லிருந்து 51 வரையில் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிபிஎஸ்பியான்னு கேட்குறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பார்ட் பகுதி 4ல் இருக்கக்கூடியது சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரையில் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி பற்றி சொல்லக்கூடியது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இது புக்கில் இருக்கக்கூடியது தான். புதுமையான சிறப்பம்சம் என்ன டாக்டர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். அப்பனா முதல்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கலனா மட்டும்தான் நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியும். ஆர்டிகல் 32 பயன்படுத்த முடியும். சரிங்களா? அப்போனா டிபிஎஸ்பி கிடைக்கலனா எதுவுமே கேட்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்போனா இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. 1, 2 மட்டும் ரைட்டு. அப்போனா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்போனா இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. அப்போனா அந்த பாயிண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான். 10th புக்கு சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது புக்கிலிருந்து கேட்கப்பட்ட நேரடியான கேள்வி தான். அடுத்த கொஸ்டினுங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? 3 டயர் சிஸ்டத்தை பற்றி கேட்குறாங்க. பஞ்சாயத்து ராஜில் 11th புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் 12வது லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது. சரியா? அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. புக்கில் இருந்து ஆப்ஷன் மாறாத அப்படியே கேட்டிருக்கிறாங்க. சரியா? எந்த ஒரு ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணல. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. புக் பேக்குங்க. புக் பேக் கொஸ்டின் நேரடியான கொஸ்டின். 11th புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸு 12வது லெசன். சரியா? அடுத்த கொஸ்டினுங்க. அரசமைப்பு சட்டம் 249 ஆர்டிகல் 249ங்க. ஆர்டிகல் 249 அதை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு கேட்குறாங்கன்னாமா, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும். சரிங்களா? அதாவது ஆர்டிகல் 249 வந்து பார்த்தா எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். பார்லிமெண்ட் மூலியமாக தான் இதை பார்த்தீங்கன்னா என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு தான் அதிகமான அதிகாரம் கொண்டது இந்த ஆர்டிகல் பொறுத்த வரையிலுமே. அப்புறம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பி. இது எங்கே இருக்குதுன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு அதில் 5வது பாடப்பகுதியில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே கொடுத்துருக்குறாங்க. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி மாநிலவை மாற்றத்தை செய்யலாம். அப்படியே ஸ்டேட்மெண்ட் எடுத்து நேரடியாகவே கேட்டிருக்கிறாங்க. இது புக்கில் இருந்து கேட்கப்பட்ட நேரடியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டினுங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓவர்சீஸ் இந்தியா டே அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜனவரி 9. சரிங்களா? ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். 8th புக்கில் சிவிக்ஸில் லெசன் 2 குடிமக்களும் குடியுரிமையும். சரிங்களா? சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு லெசனை கொடுத்துருக்குறாங்க. அதில் லாஸ்ட் லைன் பாருங்கள் அந்த பாக்ஸில் டூ யூ நோவில் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எதுக்கு? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் ஜனவரி 9. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் புக்கிலிருந்து கேட்கப்பட்ட நேரடியான கேள்வி. அடுத்த கொஸ்டினுங்க. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி?
பொதுவா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா, யாரால் எழுதப்பட்டது? டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவர் யாருன்னு கேட்டா அம்பேத்கர். கண்ண மூடிட்டே போடக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர். இந்திய அரசியலமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் பங்கு ஆற்றியவர் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனதுக்கு யாருன்னு கேட்டாங்கன்னா, அம்பேத்கர். அப்பனா அவரு தான் என்னது? இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரடியான கொஸ்டின் தான். 10th புக் சிவிக்ஸ்ல லெசன் 1ங்க. இதோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாக கேட்கப்பட்டது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல 12 கேள்விகள் தான் கேட்டாங்க. அதில் 11 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாவே வந்து பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்கக்கூடியதை எடுத்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாமே பார்த்துருப்போம். அப்பனா முடிஞ்ச அளவுக்கு புக் சோர்ஸை முடியுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிங்க. ஆனா புக்கு மட்டுமே பத்துமான்னு கேட்டா போதாது. இதுக்கு முன்னால இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வர வர ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால புக்கு மட்டுமே போதுமான்னு கேட்டா போதாது. முதல்ல புக்க கம்பல்சரி முடிச்சிருங்க. புக்க தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க. சரிங்களா? இனி ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கூல் புக்கில் எங்கே கேட்டாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 65 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் மட்டும் தனியாக பிரிச்சிருக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸாக பிரிச்சாச்சு. ரெகுலராகவே அது வந்து பார்த்தீங்கன்னா லைவ். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் லைவ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.